This is Dr. Joe. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு டாக்டர்ஸ்க்காக ஒரு வீடியோ. இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா என்னோட பாயிண்ட்ஸை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட், நாங்களும் 4.5 வருஷம் படிச்சிருக்கோம், நாங்களும் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம். ஸோ முதல்லாம் எப்படி இருக்கும்னா, ஒரு ஆர்த்தோபெடிஷன் கிட்ட போனீங்கன்னா அவர் நீ பெயின்காக மெடிசன் இல்லாமல் எக்ஸசைஸும் அவரே சொல்லிக் கொடுப்பாரு. எங்களுக்கு தெரியல உங்களோட 4-6 இயர்ஸ் எஜுகேஷனில் எவ்வளோ எக்ஸசைஸ் பற்றி படிப்பீங்க, எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பற்றி படிப்பீங்கன்னு எனக்கு ஐடியா இல்லை. பட் ஐஎஃப்டி கொடுக்கணும், ஷார்ட் வேவ் கொடுக்கணும், எல்லாமே நீங்களே எழுதி கொடுத்து அனுப்புவீங்க, எக்ஸசைஸும் நீங்களே சொல்லி கொடுத்து அனுப்புவீங்க. அது ஒரு கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி வரைக்கும். இப்போ கொஞ்சம் டாக்டர்ஸ் மாறிட்டாங்க. இது பண்ணுங்க பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல வரல. இப்போ எப்படி மாறிட்டாங்க அப்படின்னா, சர்ஜரி முடிஞ்சிருச்சு, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நீங்கள் யூடியூப் பார்த்து எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் யூடியூப் பார்த்து பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் எதுக்கு சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். இப்போ மெடிசன் கொடுத்தா என்ன மெடிசன் போடணும்னு சொல்லிட்டு கூகுளில் வருது. இப்போ என்கிட்ட ஒரு பேஷண்ட் பெயின் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே உங்களுக்கு வலி அதிகமாக இருக்குது, எக்ஸசைஸ் பண்ணுவோம், மெஷின் எல்லாம் வைப்போம், நீங்கள் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வலி அதிகமாக தாங்க முடியலன்னா கூகுளில் மாத்திரை போட்டு வாங்கிக்கோங்கன்னு நாங்கள் சொல்லுவோமா? ஸோ ப்ரொஃபஷனுக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ இருக்க டாக்டர்ஸ் எல்லாமே ஓகே. கொஞ்சம் முன்னாடி ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த ப்ராக்டிஸ் பண்ணவங்க தான் இப்பயும் அப்படி பண்ணிட்டு இருக்கவங்க, இப்போ பண்ண போகிறவங்க, இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் இதை கன்சிடர் பண்ணுங்கள். உங்ககிட்ட ஒரு பேஷண்ட் வராங்கன்னா உங்களோட ஒர்க் எப்படி இம்பார்ட்டன்ஸ் தரீங்களோ, ஸோ ஃபிசியோக்கான ஒர்க்குன்னு ஒன்று இருக்கும்போது ஃபிசியோதெரபிஸ்ட்டை பாருங்கள், பக்கத்தில் இருக்க ஃபிசியோதெரபிஸ்ட்டை கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிடுங்க. ஸோ சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கும் பெட்டர், எங்களுக்கும் பெட்டர், நடுவில் இருக்க பேஷண்ட்டுக்கும் பெட்டர். அட்வான்ஸ் தேங்க்யூ ஃபார் த அண்டர்ஸ்டாண்டிங்.